இன்றைக்கு திருச்சபை ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிறது. மரியாளுக்கு கடவுள் கொடுத்த கொடைகள் நிறைய. அவருடைய அமல உற்பவம், உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு, இது ரெண்டும் விசுவாச மறை உண்மையாக அறிவிக்கப்பட்டு விழாவாக கொண்டாடப்படுகிறது. தூய கன்னிமரியாள் காட்சி கொடுத்த இடங்களிலே விழாக்கள், புனித லூர்து மாதா திருவிழா, குவாடலுப்பே மாதா திருவிழா, பாத்திமா மாதா திருவிழா, ஒரு சிலவற்றை நாம் மரியாளை நற்பெயர் சொல்லி அழைப்பதனால் திருவிழா. சகாய மாதா திருவிழா, அடைக்கல மாதா திருவிழா, ஆரோக்கிய மாதா திருவிழா. ஆனால் இந்த விழா இன்று எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பு. ஏனென்றால் நம் அன்னை கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபமாலையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மாதாவினுடைய வணக்கம், பக்தி முயற்சி இந்த ஜெபமாலையை சுற்றி சுற்றித்தான் வருகிறது என்பதை உணர்ந்து ஜெபிக்க அழைக்கும் விழா. ஜெபமாலை பற்றி நமக்கு தெரியும். 4 விதமான மறை உண்மைகள், 5 தியானித்து ஜெபிக்கிறோம். விவிலியத்தினுடைய அடிப்படையிலே ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்வு, தூய கன்னிமரியாள் பற்றிய ஒரு சில உண்மைகள், இவற்றையெல்லாம் தியானித்து ஜெபிக்கிற பொழுதே இயேசுவோடு பயணம் செய்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்வையும் இயேசுவின் வாழ்வையும் இணைந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அது ஒரு தனி சிறப்பு. தந்தை பியோ அவர்கள் பல ஜெபமாலைகளை ஒரு நாளைக்கு புனிதர் அவர் சொல்லியிருக்கிறார். பல, எத்தனை என்று கணக்கே கிடையாது, 30, 20. எல்லாவற்றையும் பாவிகளுக்காகவும், பாவிகள் மனம் திரும்பவும், பிறருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். நாமும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நிகழ்வை அல்லது ஒரு சில ஆட்களை, ஒரு சில தேவைகளை முன்னிறுத்தியும் ஜெபிக்கலாம். தினந்தோறும் ஜெபிக்கலாம். இதற்கு கோவிலுக்கு தான் போக வேண்டும் அல்லது தனிப்பட்ட இடத்தில் உட்கார்ந்து தான் ஜெபிக்க வேண்டும் என்றால் பயணம் செய்யும்போது ஜெபிக்கலாம். இது ஒரு பழக்கம். எனவே இந்த பழக்கத்தின் மூலம் இறைவனோடு ஒன்றித்திருப்போம். அன்னை மரியாள் நம் துணை இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.